ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. இந்த ஓம் சாந்தி சொல்லும்பொழுது, நம்முடைய நினைவு பரந்தாமத்துல இருக்கக்கூடிய சிவபாபாவை அந்த சத்தம் கேட்கணும் அங்க. அதுபோல பக்கத்துல அருகாமையில் இருக்கணும் நம்ப. வாருங்கள், இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மகானாத்மா, நேத்து கூட நாம் பார்த்தோம். மூத்த ராஜயோகினி, சண்டிகர்லேருந்து பிரம்மகுமாரி, அச்சல் சகோதரி. அவருடைய பெயர் செஞ்சல் இருந்தது. அது பிரம்மா பாபா, சிவ பாபா 2 பேரும் கம்பைன்டாக சேர்ந்து அச்சல், அதாவது ஆடாத அசையாதவராக ஆக வேண்டும். எல்லோருக்கும் சேவை செய்ய வேண்டும் அப்படின்று வரதானம் கொடுத்ததினால் அவர் பெயர் அச்சல் சகோதரி அப்படின்று மாறிவிட்டது. நேற்று பிரம்மா பாபாவின் எப்படி அனுபவம் ஏற்பட்டது அப்படின்று நாம் பார்த்தோம். இன்றைக்கு எப்படி அம்மாவுடன் தன்னுடைய அனுபவத்தினை இன்றைக்கு நம்மிடம் இந்த பாக்கிய விதாதா மூலமாக நாம் இன்று பார்க்கலாம். நேற்று பார்த்தோம். அவரு 1956ல் இந்த ஞானத்திற்கு வந்தார். நேற்று எப்படி சேவை செய்தார் அப்படின்றோ நேற்று நாம் பார்த்தோம். இதற்கு முன்னாடி வாருங்கள், சண்டிகரிலிருந்து பிரம்மா குமாரி சகோதரி அச்சல் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தினை இன்றைக்கு நம்முடைய பாக்கிய விதாத மூலமாக தன்னுடைய அனுபவத்தினை சொல்ல போகின்றார். மம்மா என்பவர் யார்? அவரு பிரம்மா பாபாவுக்கு அழகாக எல்லா சேவை செய்தவர், சரஸ்வதியா ஆகக்கூடியவர், ஜெகதம்பாவா இருக்கக்கூடியவர். வருங்காலத்தில் சத்தியுகத்தில் இவர்தான் லட்சுமியாக ஆகப் போகிறார். அவர் சொல்லப் போகிறார் அவருடைய அனுபவத்தினை. மம்மாவுடைய அறிவுரைகளும் சரி, மம்மாவுடைய அவர்களுடைய பிரேரணைகளும் சரி, ஒரு நிறைந்த வாழ்க்கை முறையும் சரி, இந்த சங்கமுகத்தில் இருக்கக்கூடிய பிராமண குழந்தைகளுக்கும் சரி, அது நமக்கு ஒரு ஆன்மீக பாதையில் முன்னேறி செல்வதற்கு மிகவும் உதவிகரமாக இருந்தது, இருக்கும், வருங்காலத்தில் இருக்கும். நான் முதலில் அன்பிற்கு இனிய மம்மா அவர்களை அபுவில், அதாவது கோட்டா ஹவுஸில் சந்திக்க நேர்ந்தது. இப்ப இருக்கக்கூடிய பாண்டவ பவன் கிடையாது. அதுக்கு முன்னாடி கோட்டா ஹவுஸில் தங்கியிருந்தாங்க வாடகைக்கு. அப்போ எவ்வளவு தெய்வீகமும் சரி, அது மட்டுமா எவ்வளவு ஆன்மீக ஈர்ப்பும் நிறைந்திருந்தது அப்படின்று நான் மம்மாவிடம் பார்த்தேன் நேரடியாக. மம்மாவை சந்தித்த கணமே எனக்கு எப்படி தெரியுமா ஆனது? அவர் எப்படி தெரியுமா இருந்தார்? அவர் ஒரு சரஸ்வதி தாயாக, அதாவது சர்வ குணங்களையும் உள்ளடக்கிய ஒரு முழுமை தன்மையில் அந்த சாட்சாத்காரமாக தென்பட்டார் எனக்கு அப்படின்று சண்டிகளிலிருந்து பிரம்மா குமாரி சகோதரி அச்சல் அவர்கள் மம்மாவை சந்தித்த தன்னுடைய அனுபவத்தினை இந்த பாக்கிய விதாதம் மூலமாக நம்மிடம் அழகாக சொல்லிக் கொண்டு வருகின்றார். எனக்கு சில தினங்கள் மம்மாவிற்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த நல்ல வாய்ப்பை நான் அனுபவம் செய்திருக்கின்றேன். அதை நான் உங்களிடம் இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். மம்மா அவர்களுடைய சம்ஸ்காரத்தில் இனிமையும் சரி, எவ்வளவு தூய்மையான அன்பு நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. என்னது? இனிமைத்தன்மை, தூய்மையான அன்பு. நான் மிகவும் லேசான தன்மை அடைந்து பேசிக் கொண்டிருந்தேன் அவர்களிடம். அப்போ அன்பான மம்மா எனக்கு புரிய வைத்துக் கொண்டிருந்தார். என்ன புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார்? எந்த அளவிற்கு அசிரீர் நிலையை அடைவதில் கவனம் வைப்பீர்களோ, அந்த அளவிற்கு குணம் என்னும் முத்துக்களை தாரண செய்து பிறருக்கு ஒரு முன்மாதிரியாக விளங்க வேண்டும் அப்படின்று மம்மா அவர்கள் கருணுடைய அந்த வடிவமாக இருக்கக்கூடிய தாய் சரஸ்வதி, அது மட்டுமா சதா ஆடாத, சதா அசையாத இருக்கக்கூடிய துர்காதாய் அவர். நான் மம்மாவுடைய நடைமுறை வாழ்வியல் பொறுமை, அது மட்டுமா அந்த அன்பினுடைய இரக்கத்தினுடைய சுரூபமாக நான் பார்த்திருக்கின்றேன். ஒரு முறை மம்மா அவர்கள் அமிர்தசரஸில் வந்திருந்த பொழுது ஒரு பிரிவினர் மிகவும் தொல்லை செய்தார்கள். சண்டிகர்ல, அமிர்தசரஸ்ல அவர்கள் மம்மாவை சந்திக்க விரும்பினார்கள். அந்த சமயத்தில் பள்ளி குழந்தைகள் அங்கே அதிகமாக சப்தம் போட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்போ நான் மேலே
அங்க இருக்கக்கூடிய அந்த மாடியில் மம்மாவிற்கு அருகே நின்று கொண்டு அந்த காட்சியை நான் பார்த்து கொண்டிருந்தேன். குழந்தை பாசம் கொண்ட மம்மா அவர்கள் அந்த காட்சியை பார்த்து கீழே நின்று கொண்டிருந்த அங்க இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு அந்த கூட்டத்திலிருந்து முக்கியமான நபரை என்னை சந்திக்க வையுங்கள் அப்படி என்று செய்தி அனுப்பினார். அப்போ எனக்கு உள்ளூர ஏதும் தவறாக பேசிவிடக் கூடாது அப்படின்ற பயம் இருந்தது. ஆனால் மாதேஸ்வரி அவர்களுடைய அந்த சக்திசாலியான அந்த அன்பானது அந்த அளவிற்கு அந்த ஒளி வளையம் அது போல வேலை செய்து கொண்டிருந்தது. அதாவது தூய்மையினுடைய சக்தி. மம்மாவிற்கு எதிரில் வந்த அந்த நபரும் வெகு நேரம் வரையில் ஒன்றுமே பேச முடியாமல் இருந்தார். பிறகு மெல்ல மெல்ல மிகுந்த அன்புடன் ஓரிரண்டு கேள்விகளை கேட்டார். யாரு? மம்மா அவர்கள். உண்மையில் உள்ளிருக்கக்கூடிய அந்த சங்கல்பங்களை அழித்துவிடும் சக்தியாக இருந்தார். யாரு? மம்மா அவர்கள். மம்மா அவர்கள் கோபக்காரரையும் சரி எப்படி தெரியுமா மாற்றி விடுவார்? சீத்தளமாக மாற்றி விடுவார். அதாவது குளிர் நிலவாக மாற்றிவிடக்கூடிய சீத்தலா தேவியாக இருந்தார் மம்மா அவர்கள். அதுபோலத்தான் நாமும் சரி. இதை கேட்கக்கூடிய அனைவரும் நாம் எப்படி ஆக வேண்டும்? அந்த குளிர் நிலவாக மாறிவிடக்கூடிய அந்த சீத்தல தேவியாக இருக்க வேண்டும். இன்னொரு அழகான அனுபவத்தினை நம்மிடம் சொல்லப் போகின்றார் அச்சல் சகோதரி தீதி அவர்கள். அன்பிற்கினிய மம்மா மிகவும் அகங்காரமற்ற தன்மையில் சாட்சாத்காரம் செய்வித்தார். ஒருமுறை நான் லௌகிக சேவை செய்து கொண்டிருந்த இடத்திற்கு மம்மாவை அழைத்திருந்தேன். அங்கே ஆயிரக்கணக்கானோர் மம்மாவை தரிசனம் செய்தார்கள். அப்போ நான் மம்மாவை காரில் அமிர்தசரஸிலிருந்து அழைத்து சென்று கொண்டிருந்தேன். அப்போ வழியில் வண்டி ரிப்பேர் ஆகிவிட்டது. அந்த ஊரில் வேறு காரோ வேறு எந்த சாதனமோ கிடைக்கவில்லை. அப்போ நான் மிகவும் யோசனையில் மூழ்கி விட்டிருந்தேன். இவ்வளவு உயர்ந்த தேவியான மம்மாவை எப்படி நான் அமிர்தசரஸுக்கு கொண்டு செல்வேன் அப்படின்னு யோசித்துக் கொண்டே இருந்தேன். அதற்குள் ஒரு புதிய பஸ்ஸில் வந்த சகோதரர் நான் அம்மாவை என்னுடைய பஸ்ஸிலேயே அழைத்து சென்று விட்டு வருகிறேன் அப்படின்னு சொன்னார். வேறு பயணிகள் யாரையும் அந்த வண்டியில் அமர்த்தவில்லை. என்னுடைய எண்ணத்தை காமதேன் மம்மா புரிந்து கொண்டவராக இனிமையான அறிவுரை செய்தார். பாருங்கள், நாடக நடிப்பு என்பதில் இப்படிப்பட்ட சமயத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். அப்ப பாபா நம்மை எல்லா விதங்களிலும் அனுபவியாக மாற்றுகிறார். நீங்கள் எதுவும் யோசிக்காதீர்கள். அன்பான மம்மாவுடைய அந்த ஆடாத அந்த அசையாத ஸ்திதி எவ்வளவு பிரபாவசாலியாக இருந்தது பாருங்கள். அச்சல் சகோதரி நினைத்தார் அம்மாவுக்கு எப்படி காரில் கூப்பிட்டு போக வேண்டும் அப்படின்னு. ஆனால் அந்த கார் ரிப்பேர் ஆகிவிட்டது. இருந்தாலும் அந்த பஸ்ஸில் தனியாக சென்றார். அதுதான் சங்கல்ப சக்தி. இன்னொரு அழகான அனுபவத்தினை சொல்ல போகின்றார். இது ஒரு கடைசி அனுபவம், குட்டியாக இருக்கிறது. மம்மா ஒரு முறை பட்டியாலாவிற்கு வந்திருந்தார். நேற்று கூட பார்த்தேன் இல்லையா? அங்கு நிறைய சேவை செய்தார் அச்சல் சகோதரி. அங்கு கன்னியர்களுடைய அதாவது சகோதரிகள் கன்னியர்கள் சகோதரிகள் கூட்டம் கூட்டமாக மம்மாவை சந்தித்துக் கொண்டிருந்த பொழுது அப்பொழுது குமாரிகளுக்கு அதாவது கன்னியர்களுக்கு மிக இனிய உயிரோட்டமுள்ள அந்த வார்த்தைகளால் மம்மா புரிய வைத்துக் கொண்டிருந்தார். சிவசக்திகளான நீங்கள் சக்தி ரூபத்தில் இருக்க வேண்டும். எவருடைய தீய குணங்களையும் சரி மனதில் வைக்க கூடாது. முடிந்து போன விஷயங்களை பற்றி சிந்தனை செய்யக்கூடாது. ஒருபொழுது நீங்கள் சேவைக்கு மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு. இந்த ஈஸ்வரிய சேவை செய்வதால் தான் பாபாவுடைய அன்பை பெற முடியும். அதாவது அன்பு நிறைந்த மம்மாவுடைய அறிவுரைகளுடைய பிரபாவம் அந்த அளவுக்கு ஏற்பட்டது. அப்போ அங்க இருக்கக்கூடிய அனைத்து அங்க சகோதரிகளும் சரி வெவ்வேறு இடங்களுக்கு சேவைக்கென சென்று விட்டார்கள்.
இப்படியாக அந்த பிரேரணைகளுடைய ஊற்று, அந்த பிரேரணைகளினுடைய குணங்களுடைய சுரங்கம் அனைத்து ஒருங்கே அமையப்பெற்ற அப்படிப்பட்ட சக்தி சுரூபமாக விளங்கியவர். அதனால்தான் அன்பான பாபாவினுடைய அடி மீது அடி வைத்து செல்பவர் நம்முடைய பிரியத்திற்குரிய மம்மா அவர்கள் அப்படின்று இவ்வளவு நேரமாக சண்டிகரிலிருந்து பிரம்மகுமாரி சகோதரி அச்சல் தீதி அவர்கள் அழகாக மம்மாவுடைய ஏற்பட்ட அனுபவத்தினை நம்மிடம் இவ்வளவு நேரமாக நாமும் சரி இது போல சேவையில் வந்து நான் மாட்டேன் அப்படின்று சொல்லக்கூடாது அப்படின்று இதன் மூலம் நாம் புரிந்து கொண்டோம். பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு விசேஷமான ஆத்மாவை பற்றி பார்க்கலாம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இந்த ஓம் சாந்தி சொல்லும்பொழுது நம்முடைய நினைவு வந்து பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய சிவபாபாவை அந்த சத்தம் வந்து கேட்கணும் அங்க. அதுபோல பக்கத்துல அருகாமையில் இருக்கணும் நம்ப. வாருங்கள், இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மகானாத்மா நேற்று கூட நாம் பார்த்தோம். மூத்த ராஜயோகினி சண்டிகர்லேருந்து பிரம்மகுமாரி